அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. நான் உங்கள் ஆசிரியர் முத்து விஜயன். ஏற்கனவே நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் வீடியோ கொடுக்கும் பொழுதே 8th இருக்கக்கூடிய வொக்காபுலரிஸ் அண்ட் கிராமர் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை ஒரு செக்லிஸ்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்கன்னு கூட நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய வொக்காபுலரிஸில் கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக்ஸை இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிடலாம், A to Z அந்த ஆர்டரில் பார்த்துடலாம். வித் புக் பேக் ஆன்சரோட நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த வொக்காபுலரிஸ் புக் பேக் ஓவர். சரிங்களா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் ஆக்ரோனிம்ஸ். ஸோ அப்ரிவியேஷன்னா என்ன, ஆக்ரோனிம்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ அப்ரிவியேஷன்ஸ் ஆக்ரோனிம்ஸ் ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரு விரிவாக்கத்தினுடைய சுருக்கம். சார் அப்படின்னா என்னங்க சார்? An abbreviation is a shortened form of a word or phrase. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா PM, அதோடைய விரிவாக்கம் என்ன? பிரைம் மினிஸ்டர். அந்த பிரைம் மினிஸ்டர் என்ற வார்த்தையினுடைய சுருக்கம் PM. இது அப்ரிவியேஷன். அப்போ அப்ரிவியேஷன் அக்ரானிம் பொதுவான விளக்கம் என்னென்னா இரண்டுமே ஒரு விரிவாக்கத்தினுடைய சுருக்கம். சரிங்களா? சார் அப்போ அப்ரிவியேஷனுக்கும் அக்ரானிம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்ரிவியேஷன்ஸை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், ATM. இது ATM என்று எழுத்துக்களாக உச்சரித்தால் அது அப்ரிவியேஷன்ஸ். வார்த்தைகளாக உச்சரித்தால் அது அக்ரானிம்ஸ். வித்தியாசம் புரியுதில்ல? எழுத்துக்களாக சொன்னால் அது என்னது? அப்ரிவியேஷன். அதையே ஒரு வார்த்தையாக சொன்னால் அது அக்ரானிம்ஸ். சரிங்களா? இப்போ இதுதான் இது ரெண்டுக்குரிய டெஃபனிஷன். இப்போ இது ஒரு எக்ஸாமினேஷனில் கேட்கும்பொழுது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ உங்ககிட்டே கேட்குறேன், எல்லா அக்ரானிமும் அப்ரிவியேஷனா? அக்ரானிம்னா என்ன சொன்னோம்? அதுவும் அப்ரிவியேஷன் தான். ஆனால் நம்ம எப்படி உச்சரிப்போம்? வார்த்தைகளாக உச்சரிப்போம். இப்போ ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரோம் ரீட் ஒன்லி மெமரி, இதை வார்த்தையாக உச்சரிக்கிறோம்ல. ஆனால் அப்ரிவியேஷனை எப்படி சொல்கிறோம்னா எழுத்துக்களாக உச்சரிக்கிறோம். அப்போது எல்லா அக்ரானிமும் அப்ரிவியேஷன். ஆனால் எல்லா அப்ரிவியேஷனும் அக்ரானிமாக இருக்குமா? இருக்காது. சரிங்களா? ஏன்னா அப்ரிவியேஷன் எழுத்தாக தானே உச்சரிப்போம். ஸோ அக்ரானிம் என்னது? ஒரு பேராக உச்சரிக்கிறோம், ஒரு வார்த்தையாக உச்சரிக்கிறோம்ல. சரிங்களா? இதுதான் இது ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம். ஆனால் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும். இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ATM, GB ஜிகாபைட், PC பர்சனல் கம்ப்யூட்டர், CEO சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், EMIS. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், சார் EMIS நம்ம ஆனால் இதை எப்படி சொல்லி வச்சுருக்கிறோம்? எமிஸ்ன்னு நம்ம சொல்லி வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த EMIS அப்படின்றது எந்த கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா புக்கில் அப்ரிவியேஷனில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், IAS இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், NMMS அப்படின்னா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். ஸோ இதே மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். SBI, OTP, IFSC, PDF, LED. சில நேரம் லெட்டு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இப்போயும் நீங்கள் பாருங்கள், நம்ம கடையில் போயிட்டு என்ன கேட்குறோம்? லெட்டு பல்பு இருக்கான்னு கேட்க மாட்டோம், LED பல்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்போம். அப்போ நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்ரிவியேஷன் என்றால் எழுத்துக்களாக உச்சரிக்கப்படும், அக்ரானிம்ஸ் என்றால் வார்த்தைகளாக உச்சரிக்கப்படும். இப்போ அக்ரானிம்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரானிம்ஸ் அப்படின்றது, an acronym is a shortened form of a phrase and usually made up of the initial letters. ஒரே ஒரு விஷயம், அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? வார்த்தைகளாக உச்சரிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆவடி, RAM, ரோம், நீட், யுடைஸ், பேன், ஹூ, நியூஸ், சிம், லேன், வேட்.
ஸோ இதை போன்ற வார்த்தைகள் இதுவும் அப்ரிவேஷன் தான். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் கொஷின் கேட்டாங்கன்னா, அப்ரிவேஷன்னா என்ன, அக்ரானிம்னா என்னன்றத குடுத்து ஒரு சென்டென்சஸாக குடுக்கலாம். இப்போ எல்லா அப்ரிவேஷனும் அக்ரானிமா? இல்லை. எல்லா அக்ரானிமும் ஆனால் அப்ரிவேஷன். சரிதானே? ஏன்னா அப்ரிவேஷனை வந்து லெட்டர்ஸாக வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அக்ரானிமை வந்து வார்த்தைகளா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் இது 2க்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ நம்ம இதில் புக் பேக்கில் என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருந்துறாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ இதில் கொடுத்துருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் இதுதான். கொஞ்சம் ஆர்டர் மட்டும் வேணால் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும். FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ மேலே அக்ரானிம்னு இருக்கிறதுக்காக இது அக்ரானிம்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். FAQ இது அக்ரானிமா அப்ரிவேஷனா? அப்ரிவேஷன். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். UFO அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் இது அப்ரிவேஷனா? அக்ரானிமா? ADHD இதெல்லாம் எழுத்தாக தானே உச்சரிக்கிறோம். எய்ட்ஸ் இது வார்த்தையாக உச்சரிக்கிறோம். ஸோ இது அக்ரானிம். ஸோ இதில் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா 4 அப்ரிவேஷன் ஆர் அக்ரானிமை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் எது அப்ரிவேஷன் இல்லை அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா கீழ்கண்டவற்றுள் எது அக்ரானிம் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. யுனிசெஃப், யுனெஸ்கோ, FIR, ISRO, IIT, SCERT, ILO, ECG, VAT. கடைசி பார்த்தீங்கன்னா V18 சொல்லலை, VAT. வேட்டை கூட V18 வாசிக்கலாம்ல சார், என்ன தப்பு அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கிறோம். வேட் அப்படின்றது நம்ம ஒரு வார்த்தையாக தானே உச்சரிக்கிறோம். எழுத்தாக உச்சரிக்க முடியும் சார், முடியும் தான். ஆனால் இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, கிளியர் தானே? கொஞ்சம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து எதுவுமே தெரியாத பட்சத்தில் நம்ம ஓகே நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுதுப்பா. இந்த தம்பி ஏதோ சொன்னாப்புல அப்ரிவேஷன்னா வந்து என்னமோ எழுத்தாக தான் சொல்லுவாங்களா, அக்ரானிம்னா வார்த்தையாக சொல்லுவாங்களா, சரி ரைட்டு நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஜஸ்ட் நோ த இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு அனகிராம். ஸோ அனகிராம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அப்படி இப்படி அப்படி இப்படி மாற்றி கீற்றி போட்டு ஒரு அதுக்குள்ளேயே வேர்டு இன்சைட் வேர்டு ஒரு அந்த வார்த்தைக்குள்ளே எழுத்துக்களை கலைச்சி போட்டு இன்னொரு புதிய ஒரு வார்த்தையை உருவாக்குவது தான் அனகிராம். சரிங்களா? An anagram is a word or phrase formed by rearranging the letters. இருக்கக்கூடிய எழுத்துக்களை மாற்றி மாற்றி போடுறது. இது தமிழில் விகடகல்வின்னா சொல்கிறோமே, இந்த முன்னால் இருக்கிறதும் பின்னால் இருக்கிறதும் அப்படி படித்தோம்னா அப்படி சொல்கிறாங்களே சார், அப்படின்னா இங்கிலீஷ்னா பாலின்ட்ரோம் சொல்லுவாங்க. அது வந்து பேலின்ட்ரோம். பேலின்ட்ரோம்ன்றது முன்னால் இருந்து படித்தாலும் பின்னால் இருந்து படித்தாலும் ஐ திங்க் மலையாளம் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நிறைய வேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பேலின்ட்ரோம்ன்றது முன்னால் இருந்தும் படித்தாலும் பின்னால் இருந்து படித்தாலும் ஒரே அர்த்தம் கொடுக்கறது. டெட்டு பெரிய உதாரணம்ல TET டெட்டு. அதை முன்னால் இருந்து படித்தாலும் டெட்டு தான், பின்னால் இருந்து படித்தாலும் டெட்டு தான். ஏன் தம்பி நீங்கள் வேறு இப்படி இப்படி எங்க சொல்கிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு உதாரணம். சரிங்களா? ஓகேவா? அப்போ அனகிராம்னா அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்களை அப்படி மாற்றி முன்ன பின்ன மாற்றி போட்டாலும் அதுக்குள்ளே புதிய ஒரு வார்த்தையை உருவாக்குவது தான் அனகிராம். சரிங்களா? அனகிராம்ஸ் கேன் ஹெல்ப் த லேர்னர் டு பி அவேர் ஆஃப் போத் ஸ்பெல்லிங் அண்ட் ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். ARE அதை அப்படியே மாற்றி EAR இயர், கேர் ரேஸ், காட் டாக், மீட் டீம், நோட் டோன், ஒன் நவ், எர்த் ஹாட், ஸ்லிப் லிப்ஸ். அந்த வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தலைவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி கண்ணா பின்னான்னு நான் கலைச்சி போட்டுருவேன் அப்படின்னு. அங்கே கலைச்சி போட்டு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவார். இங்கே கலைச்சி போட்டு தான் நம்ம புதிய ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்கிறோம். அதுக்கு பேர் தான் அனகிராம். சரிங்களா? ஓகே, கிளியர்? அனகிராமில் நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். பவுல், ப்ளோ, மார்ச், சாம், சாம் ஹாப்பினஸ்,
பியூட்டி, சார்மிங். சார்மிங் லேடி அப்படின்வாங்கல்ல. ஸ்டடி, டஸ்டி. ஸ்னைல், நெயில்ஸ். ப்ளம், லம்ப். சின், இன்ச். ஃப்ளவ், ஊல்ஃப். ஈட், டீ. அனகிராம்ன்றது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்களை இன்டர்சேஞ்ச் பண்ணி புதிதாக ஒரு வார்த்தையை உருவாக்குவது தான் அனகிராம். ஸோ இந்த அனகிராம் பொறுத்தளவு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ எர்த் அப்படின்னா ஹாட் அப்படின்ற வார்த்தை உருவாகும். இதில் வந்து எப்படி கேட்கலாம், கீழ்கண்டவற்றில் இதிலிருந்து வரக்கூடியது எது வந்து அனகிராம் அப்படின்னு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். திரும்ப சொல்கிறேன், மேலே எர்த் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு கீழே 5 வார்த்தை 4 வார்த்தை கொடுத்துட்றாங்க. இதில் எது வந்து மேற்கண்ட எர்த் அப்படின்ற வார்த்தைக்கு அனகிராமாக இருக்கும். அனகிராம்னா உள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கலைச்சி போட்டு புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குவது தான் அனகிராம். சரிங்களா? இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆன்டிகிராம். பார்த்துடலாமா? அனகிராம்னா என்னன்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுல்ல. ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நம்ம மாற்றி பயன்படுத்தி இன்னொரு வார்த்தையை உருவாக்குறது. ஆன்டிகிராம்னா ஆன்டினாலே நெகட்டிவ். ஸோ ஆன்டிகிராம் அப்படின்ற பொழுது அப்படி உருவாக்கக்கூடிய வார்த்தையானது கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு எதிர்ச்சொல்லாக அமையும். அதான் நெகட்டிவாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. சாண்டா, சாத்தன். சாண்டா கிளாஸ் குட், சாத்தன் பூதம். எபிடாப்ஸ் சேட், ஹாப்பியஸ்ட். யுனைட்டட் ஒன்றா இருக்கிறது. அன்டைடு பிரிஞ்சு இருக்கிறது. அன்டைடு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. ஹார்ம்ஃபுல்னஸ், ஹார்ம்லெஸ் ஃபன். ஹார்ம்ஃபுல்னா எப்படின்னா, ஹார்ம்னா துன்பப்படுத்துவது, ஹார்ம்ஃபுல்னஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. ஹார்ம்லெஸ் ஃபன் துன்பமே இல்லாத இன்பம். இதில் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, ஏர்லியஸ்ட்னால் ரொம்ப சீக்கிரம். அவங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேட் ரைஸ் அப்படின்னா ஏர்லியஸ்ட்னால் சீக்கிரம், லேட் ரைஸ்னால் தாமதம். ஃபெஸ்டிவல் ஒரு திருவிழா கொண்டாட்டம். ஈவில் ஃபாஸ்ட், ஈவில் தான் கெட்டது, பேட் திங்ஸ், அது குயிக்காக. ஃபாஸ்ட், ஈவில் ஃபாஸ்ட். ஃபியூனரல், ஃபியூனரல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சடங்கு. ரியல் ஃபன், ரியல் ஃபன் உண்மையான சந்தோஷம். அதான் நெகட்டிவ் மீனிங்கில் கொடுத்துருக்குறான். வயலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. வயலன்ஸினுடைய ஆன்டிகிராம் பார்த்திங்களா, நைஸ் லவ். எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அந்த லாங்குவேஜுக்குள்ளே கொஞ்சம் நம்ம போனோம்னா தான் நல்லா இருக்கும். தம்பி மறுபடியும் சொல்கிறோம், வேணாம் விட்டுருங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் விட மாட்டேன். பிஏ இங்கிலீஷ் டீச்சரை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இங்கிலீஷ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? நான் ஆன்டிகிராம் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறப்ப ஒரு ஆன்டிகிராம் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அதை நான் வெளியில் கூட சொல்லலை. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, மதர் இன் லா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். என்னடா ஆன்டிகிராமில் மதர் இன் லா கொடுத்துருக்குறாங்க. மதர் இன் லா தெரியும்ல, மாமியார். மதர் இன் லா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஆன்டிகிராமில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, விமன் ஹிட்லர்னு கொடுத்துருக்குறாங்க. மக்களே, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். பாட்ஷா படத்தில் சொன்ன மாதிரி தான், வெளியில் சொல்லிட மாட்டீங்களே. அந்த எக்ஸாம்பிளை நமக்கு பார்த்த எக்ஸாம்பிள் நான் ஒன்றும் க்ரியேட் பண்ணலை. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த வார்த்தைக்கு எதிர்ச்சொல்லாக இருப்பது ஆன்டிகிராம் அப்படின்றத ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கடைசி சொன்னதை மட்டும் மறந்துடுங்க. சிரித்ததோடு மறந்துடணும். ஓகே, தட்ஸ் அ குட் டீல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளெண்டிங் வேர்ட்ஸ். பிளெண்டிங் இப்படி நினச்சிக்கோங்க. கிரைண்டரில் வந்து இருக்கக்கூடியது, மிக்சியில் இருக்கிறத பிளெண்டர்னு சொல்லுவாங்க. ஒன்றா சேர்த்துரும். நிறையா நீங்கள் தேங்காய் பொரிகளில் புளி அது இது எல்லாம் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆயிரும், பிளெண்ட் பண்ணிடும், ஒன்றாக்கிரும். அப்போ பிளெண்டிங் அப்படின்றது 2 வார்த்தைகளை ஒன்றாக்கி சுருக்கமாக ஒரு வார்த்தைகள் கொடுக்குறது. சரிங்களா? இன்னைக்கு ஒரு வார்த்தையவே சுருக்கிட்டான். அதை அடுத்த கிளிப்பிங் வேர்ட்ஸில் சொல்கிறேன். பிளெண்டிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ பைனரி ப்ளஸ் டிஜிட் இந்த 2 வார்த்தைகளை ஒன்றாக்கி, சரிங்களா, பிட் அப்படின்னு கொடுத்துருக்குறான். இதை பார்த்தோன்னே நிறைய பேர் குழப்பம் வரும். என்னடா தமிழில் தான் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகன்னு இருந்துச்சு, இங்கிலீஷ்லேயுமா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். சரிங்களா? இது வந்து பிளெண்டிங் வேர்ட்ஸ், 2 வார்த்தைகளை சேர்த்து ஒன்றாக ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குவது. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச், பிரஞ்ச்.
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நேரம் இல்லாமல் லஞ்ச் சாப்பிட்ற நேரம் இல்லாமல் ஒரு 11 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு பிரஞ்ச். கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர், கேம்கார்டர். எலக்ட்ரோ ப்ளஸ் எக்ஸிக்யூட், எலக்ட்ரோக்யூட். எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயில், இமெயில். மெக்கானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ். மோட்டர் ப்ளஸ் பெட்டல்ஸ், மொபெட். மோட்டர் ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல். மோட்டல்ன்றது இந்த ஹைவே ரெஸ்டாரண்ட். மோட்டர்வேல இருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து மோட்டல். நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட், நியூஸ் காஸ்ட். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக், ஸ்மாக். ஸ்பானிஷ் ப்ளஸ் இங்கிலீஷ், ஸ்பாங்கிலிஷ். நம்ம ஈஸியாக சொல்லுவோம்ல, தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் தங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்களா, அது மாதிரி. விட்டல் ப்ளஸ் அமீன், விட்டமின். இதில் கொடுத்துருக்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ், இன்டர்போல். ஹெலிகாப்டர் ப்ளஸ் பேட், ஹெலிபேட். மோட்டர் ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல். எஜுகேஷன் ப்ளஸ் சேட்டிலைட், எஜுசேட். எலக்ட்ரானிக் ப்ளஸ் காமர்ஸ், இ-காமர்ஸ். சார் என்ன சார் கோடு மட்டும் கொடுத்துருக்குறீங்க, ஆன்சர் கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க, நான் ஆன்சர் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு படிக்கிறது போரிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா, இருந்தாலும் நம்முடைய இலக்கு இந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணுறது, அதை நோக்கி பயணிப்போம். பிளெண்டிங் வேர்டு 2 வார்த்தையை ஒன்றா சேர்த்து ஒரு வார்த்தை உருவாக்குறதுன்னு பார்த்தோம்ல. இப்போ கிளிப்புடு வேர்டு அப்படின்னா, கிளிப் அப்படியே ஒரு பெரிய வார்த்தையிலேருந்து ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் தூக்கிறது. எப்படி இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் சொல்கிறாங்கல்ல, பிரதர், ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த முழு வார்த்தையை சுருக்கமாக எடுக்கிறது கிளிப்பு. இப்போ நம்ம துணி ஏற்கனவே இந்த உதாரணம் கூட கொடுத்துருப்பேன், ஒரு துணி காயப்படுறப்ப கிளிப்பு, அந்த கிளிப்பு போட்டு அந்த வார்த்தையில் பெரிய வார்த்தையிலேருந்து ஒரு சின்ன வார்த்தையை எடுக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ப்ராசஸ் விச் கன்சிஸ்ட் இன் த ரெடியூஷன் ஆஃப் அ வேர்டு டு ஒன் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். ஒரு பகுதியிலேருந்து ஒரு நிறைய வார்த்தைகள் விட்டுட்டு ஒன்றே ஒன்று எடுக்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட், ஆட். ஆட்டோமொபைல், ஆட்டோ. கேப்ரியோல்ட், கேப். எக்ஸாமினேஷன், எக்ஸாம். ஃபேனட்டிக், ஃபேன். கேசோலின், கேஸ். ஜிம்னாசியம், ஜிம். ஹாம்பர்கர், பர்கர். இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ. லஞ்ச்யான், லஞ்ச். முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, மேத்தமேட்டிக்ஸ் வந்து எல்லா பேருமே செய்கிற தவறு மேக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ்ன்னு தான் நம்ம படிச்சிருப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க, மேத்தமேட்டிக்ஸ் வந்து மேத், எம்ஏடிஹெச், மேக்ஸ் இல்லை. ஓகே. மெமோரண்டம், மெமோ. மூவிங் பிக்சர், மூவி. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸை மேத்தை கட் பண்ணிவிட்டு போனால் நமக்கு மெமோ கொடுத்துருவாங்க. மெமோ வாங்கிட்டு ஜாலியாக எங்கே போகிறோம், மூவி போகிறோம். பக்கத்துலேயே ஷாப்பிங் எங்கே போகிறோம், பேண்டலூன்ஸ், நான் பேண்ட்ஸ் வாங்கிட்டு ஃபோட்டோகிராஃப், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு யூனிவர்சிட்டி, வர்சிட்டி பக்கத்தில் இருக்க யூனிவர்சிட்டி போயிட்டு, அங்கே பக்கத்தில் ஒரு ஜூ இருக்குது, ஜுவாலஜிக்கல் பார்க், அங்கே இருக்கிறேன்னு சொல்லி கடைசி நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசலாம். ஓகே. கிளிப்புடு வேர்டுன்றது என்னது, இருக்கக்கூடிய வார்த்தைகள்லேருந்து சுருக்கமான வார்த்தையை அப்படி தனியாக தூக்குறது, அதுதான் கிளிப்புடு வேர்ட்ஸ். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணுறது மேத்தமேட்டிக்ஸ், மேக்ஸ் கிடையாது. யூனிவர்சிட்டி, வர்சிட்டி கிடையாது, வர்சிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, VAR. நல்லா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது பார்க்கலாமா. இப்போ கிளிப்டு வேர்ட்ஸில் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ், கிளிப்டு வேர்ட்ஸ் அண்டு பிளெண்டிங் வேர்ட்ஸில். ஏரோப்ளேன், பிளேன். மைக்ரோஃபோன், மைக். ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ். கிலோகிராம், கிலோ. கேஃபிட்டேரியா, கேஃபே. இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ், இன்டர்போல், ஏற்கனவே நான் சொன்னேன் கொடுத்துருக்கிறேன்னு. ஹெலிகாப்டர் ப்ளஸ் பேட், ஹெலிபேட். மோட்டர் ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல். எஜுகேஷன் ப்ளஸ் சேட், எடுசேட். எலக்ட்ரானிக் ப்ளஸ் காமர்ஸ், இ-காமர்ஸ். சரிங்களா, இன்னும் ஒரே ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறேன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா, அதை மட்டும் சுருக்கமாக என்னென்னு பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம என்ன பண்ணிடுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். ரிமைனிங் கிளாஸில் நம்ம மேக்ஸிமம் ஒரே வீடியோவாக கொடுத்துட்டா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். பிகாஸ் ஐ நீட் டு டேக் டவுன் எவ்ரி திங். எடுக்கணும், அலைன் பண்ணணும், அதை அசைன் பண்ணணும். சரிங்களா, ஐ வில் டூ இட் ஃபார் யூ, டோன்ட் வரி. எந்த ஒரு செயல் செய்கிறோன்னாலும்
உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்றது மாதிரி நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும். நெவர் திங்க் அபவுட் யுவர் ஏஜ். யூ ஹாவ் மென்டல் கரேஜ். யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். திஸ் டைம் யூ வில் ஆல் பாஸ் தீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்க. இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்குது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்த்துடலாமா? பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்ப லிமிட்டடான சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பேசுகிறது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ரெண்டுக்கும் கொஞ்சம் ஸ்லாங் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நம்ம பேசுகிறதுல டார்ச் அப்படின்றோம், அமெரிக்கனில் வந்து ஃப்ளாஷ் லைட், மொபைல் ஃபோன், செல்ஃபோன். சில நேரம் நம்ம செல்ஃபோன் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம் தானே. பின், ட்ராஷ் கேன், குப்பை தொட்டி, பின், ட்ராஷ் கேன். லாரி, அமெரிக்கன்ஸ் ட்ரக்கு. இங்கே நம்ம ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட். லிஃப்ட், எலிவேட்டர் ஆர் எஸ்கலேட்டர். பெட்ரோல், கேசோலின். சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நம்ம பிஸ்கட், அவங்க குக்கீஸ். ஹாலிடே, த யூஸ், வெக்கேஷன். சரிங்களா? ஏதோ ஒரு தடவை சொன்ன மாதிரி வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் அர்த்தம் என்னவோ ஒன்று தானே. சரிங்களா? ஆனால் இதை வந்து கொஷினில் வந்து நமக்கு வந்து இதனுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்ன, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றது தான் டைரக்ட் கொஷினாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டார்ச் அப்படின்றதுக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன, ஃப்ளாஷ் லைட். மொபைல் ஃபோனுக்கு செல்ஃபோன். பின்னுக்கு ட்ராஷ் கேன். லாரிக்கு ட்ரக். இதை போன்ற கேள்விகளை நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். இந்த வொக்காபுலரி செக்ஷன் நம்ம முடிச்சிட்டோம்னா, அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு எப்படி இருக்கும், ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ரைட், படித்தாச்சு. ஓகே டோன்ட் வரி அப்படின்ற ஒரு ஹோப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சில வார்த்தைகளில் வேர்ட்ஸே மாறுச்சு, அப்படி தானே? இப்போ டார்ச், ஃப்ளாஷ் லைட்டுன்னு மாறுச்சு. ஆனால் சில இடத்துல ஸ்பெல்லிங் மட்டும் சேஞ்ச் ஆகும். பிரிட்டிஷில் ஸ்கில்ஃபுல், அமெரிக்கன் ஸ்கில்ஃபுல், இன்னும் ஒரு எள்ளு சேர்த்துக்கிறான். இங்கே நம்ம பயன்படுத்துகிற செக், அங்கே வந்து செக். ப்ரோக்ராம், எம்இ அடிஷ்னலாக இங்கே இருக்குது. டயலாக். என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே யூ, அமெரிக்கன்ஸ் டசன் லைக் யூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கன்ஸ்க்கு யூ உங்களை பிடிக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டயலாக் அங்கே யூவை விட்டுருவாங்க. அப்பாலஜைஸ் எஸ்ஸுக்கு பதிலாக இசட் போட்டிருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட். நெய்பர், இங்கே பாருங்கள், நெய்பரில் பிரிட்டிஷ் நம்ம யூ பயன்படுத்துகிறோம், அமெரிக்கனில் பிஓஆர் தான் போட்டிருக்கிறாங்க. ட்ரீம்டு. ஏர்ப்ளேன். ஃப்ளோ. உழுதல். ஸோ அதே எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு இந்த பக்கமும், சேம் எக்ஸசைஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்த கிளாஸை நீங்கள் வைண்ட் அப் பண்ணிட்டீங்கன்னா, அண்ட் ஒன் மோர் திங், ஐம் சாரி, எனக்கு அந்த சரியான டைமில் வந்து மேனேஜ் பண்ணி வீடியோ வந்து கொடுக்க முடியலை. ஹியர் ஆஃப்டர் டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை, கண்டிப்பாக. ஏன்னா ஆக்சுவலாக ஐம் ஹேண்ட்லிங் ஒன்லி 8th, 9th, 10th. ஐ டிடன்ட் ஹேண்டில் 7th and 6th. ஸோ ஐ நீட் டு ப்ரிப்பேர். அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் டெஃபினெட்லி ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஓகே, ரைட். தேர்விற்கு எந்தவித பயமும் இன்றி, பதட்டமும் இன்றி மிகச்சிறப்பாக தயார் செய்து கொண்டிருங்கள். இங்கிலீஷ் மட்டுமே படிச்சுட்ருக்கோன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? இங்கிலீஷில் 30 மார்க் இருக்குது. இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே நேரத்தில் அனைத்து பாடத்திற்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மிகச்சிறப்பான திட்டம்தான் ஒரு அசாத்தியமான வெற்றிக்கு வந்து அடிப்படையாக இருக்கும். ஸோ எ குட் பிளான் ஆல்வேஸ் கிவ் குட் சக்ஸஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றியை நோக்கி. என்றும் உங்கள் ஆசிரியர் முத்து விஜயன். நன்றி.